வணக்கம் நண்பர்களே. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் விஏஓ இஓ அந்த துறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். அதில் நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் துறையை பற்றி அதிகப்படியான வீடியோக்கள் போடுறேன். இப்போ நம்ம இதில் எது சிறந்ததுன்னு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 4-5 வருஷத்தில் நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப் ரிஜிஸ்டர் நீங்கள் இன்சார்ஜ் பார்த்துடலாம். அப்படி இது இங்கே ரெவன்யூக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? டிடி இருக்காங்க. அதுக்கு அதாவது ஜேஏலேருந்து அதாவது ஜேஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஜேஆர்ஐலேருந்து அடுத்தது அசிஸ்டண்ட்டு 2 வருஷம் ஆர்ஐ, அதுக்கு மேலே தான் டிடி, அதுக்கு மேலே தாசில்தார். சரிங்களா? அப்போ இன்சார்ஜ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த துறையில் ரிஜிஸ்ட்ரேஷனில் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான துறை, ஒரு வருவாய்த்துறை, மிகச்சிறந்த ஒரு துறையாக இது கருதப்படுகிறது. இது அது மட்டும் இல்லாமல் நான் டெக்னிக்கலே மிக உயர்ந்ததாக இது நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஓ பார்த்திங்கன்னா கிரேட் 1 பார்த்திங்கன்னா குரூப் 1 ஆஃபீஸர் வரைக்கும் நம்ம போகலாம். நம்ம ரெவன்யூலேயும் அந்த வாய்ப்பு இருக்கும். நல்லா ஏஜ்ட் ஆச்சுன்னா நம்ம ஒரு 25லேருந்து 28 வயசுக்குள்ளே நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்ம டிசி வரைக்கும் போகலாம். சரிங்களா? டிஆர்ஓக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போது அது இல்லை. யாருக்காவது சிலர் ஒரு 20 வயசு 22 வயசில் சேர்றீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் ரெவன்யூவில் இருக்கும். சரிங்களா? இஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கோயிலில் இருக்கிற வேலைகள் பார்க்குறது, அந்த சில குறிப்பிட்ட கோயில்கள் இஓக்கு கொடுத்துருவாங்க, பொறுப்பில் விட்டுருவாங்க. அதுக்கான வர செலவுகளை பார்க்குறது, அந்த மாதிரியான வர செலவு விவரங்கள், கம்யூனிகேஷன், கவர்மெண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேஷன், அடுத்த ஊரில் இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாருடைய பெரிய அளவில் கான்டாக்ட் இருக்கும். இன்னும் பெரிய அளவிலான ஒரு கோயிலில் நம்ம போய் பணிபுரியும் போது, அதாவது அண்ணாமலையார் கோவில், அடுத்தது தஞ்சை பெரிய கோயில், இது மாதிரி பெரிய அளவிலான கோயிலில் நம்ம பணிபுரியும் போது நமக்கு பெரிய அளவிலான கான்டாக்ட் நிறைய கிடைக்கும். தொல்லைகள் என்பது இருக்காது. ஒரு சில நேரங்களில் நமக்கு இருக்கும். அதாவது சிறிய அளவில் இருந்துட்டு போயிடும். சரிங்களா? அதாவது பத்திரப்பதிவுத்துறை விஓ கம்பேர் பண்ணும்போது இஓவில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தொல்லைகள் இருக்காது. அது உங்களுக்கு புரியும். கான்டாக்ட்டுக்கு நிறைய பெரிய அளவில் கிடைக்கும். நீங்கள் கோயிலில் நல்ல பெரிய அளவில் கோயில் கிடைக்கும்போது அது வேறு மாதிரி இன்னும் தரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த விஓவை பார்க்கலாம். விஓ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய செலவினங்கள் இருக்கும். நிறைய மீட்டிங் ரெடி பண்ணணும். இது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். வேலைகள் அதிகம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வேலை நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது ஃப்ரீ தான், அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா ஜேஆர்ஐ நமக்கு முன்னாடி முந்திருவாங்க. ஆனால் இதில் விஓவில் இருக்கிறவங்க ஏற்கனவே சீனியர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி வரும்போது லேட் ஆகிடுது. அப்போ நல்ல குரோத் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அதிகாரமிக்க ஒரு பதவி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் இது இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ப்ரொமோஷன் போகணுன்னு நினைக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான்.